அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு அழகான சந்திப்பு, நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ரம்மியமான ஒரு சூழலில், குளிரூட்டம் செய்யப்பட்ட அறையில், மிக சிறப்பான ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பொறுக்கி எடுக்கப்பட்ட ஜமாத்துடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாலண்டரியாகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். யாரையும் என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி எல்லாம் வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்திருந்தா இங்கே இடம் போதாது நமக்கு. அப்படி தானே எல்லாரும் வாலண்டரியாக வந்திருக்கிறோம். வாலண்டரியாக வரும்போது ஒரு சில நோக்கங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம போகிறோம், கொஞ்சம் நல்ல சூழலில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்கவும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கவும், ரெண்டு நோக்கத்தோடு வந்திருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வகுப்புகளை ரொம்ப கவனமாக கவனிங்க. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு உறுப்பினர்களுக்கான தர்பியா. ஜமாத்துடைய உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஜமாத்துடைய உறுப்பினர்கள் யாரு அப்படிங்கிறத நாம வழங்கணும். வருடத்திற்கு ஒரு முறை சந்தா செலுத்தக்கூடியவர்கள், அப்படிதானா? அத்தோட எங்களுடைய வேலைகள் முடிந்தது என்று நினைத்து அடுத்த 3 வருடம் எப்போது வரும், தேர்தலில் புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு 80% பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதானா இல்லையா? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரட்டும், அப்போது பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை சந்தாவை புதுப்பிச்சுக்கிறது, அதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஒரு கிளப்புடைய மெம்பர்ஷிப்புக்கு பொருத்தமா இருக்கும். என்னுடைய சத்தம் கிளியரா கேட்குது இல்லையா? ஒரு லைட்டா கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு தேவையான அளவு சவுண்டு போதுமா. ஒரு கிளப்பு, விளையாட்டு கிளப்புக்கு நீங்க போறீங்க, அதுல மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க, நான் வெறும் உறுப்பினர் தான் அப்படின்னு நாம நினைச்சா அதுல தப்பு இல்லை. ஓகே, அங்க போய் யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் காரியங்கள் செய்ய முடியும். அல்லது வேற ஏதாவது அசோசியேஷன்ல மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க, நான் வருடத்திற்கு 3 வருடத்துக்கு ஒரு முறை அல்லது நிர்வாக தேர்தல் நடக்கும்போது தான் எனக்கு வேலைன்னு நினைச்சிங்கன்னா ஓகே தான். ஆனால் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் அது உண்மையானு கேட்டிங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். 3 வருஷம் வரட்டுமையா, உனக்கு ஒரு பாடம் காமிக்கிறேன்னு நினைக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி தானே இல்லையா? வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய கூட்டத்தை அதுக்கு பின்னாடி பார்க்க கூட முடியறதில்லை. பல உறுப்பினர்கள், பல கிளைகள் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் முன்னால் அமர வேண்டிய உறுப்பினர்களை பல நேரங்களில் நம்மளால பார்க்க கூட முடியறதில்லை. உண்மைதானா? நிர்வாகிகள் இருக்கிறீங்களா இல்லையா? யாரெல்லாம் நிர்வாகிகள் இருக்கிறீங்க கை வசுங்களேன். ஒன்று கிளை மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஒன்று கை வசுங்களேன். சரி, உறுப்பினர்கள் மட்டும் யாரு? என்ன மாதிரி அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்க. ரெண்டுலையும் கை வசுத்தாதவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? அதுக்கு அவங்க மட்டும் கை வசுங்க. சரி, ஓகே ஓகே. அப்ப அது இல்லை நம்முடைய ஜமாத்துடைய கட்டமைப்புங்கிறத முதலாவதாக வழங்கணும். தர்பியா நடக்கும்போது முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜமாத்துடைய உறுப்பினர்கள் யாரு, நம்முடைய பணிகள் என்ன. இன்னைக்கு நம்முடைய ஜமாத் கடந்த 40 வருடங்களாக ஒரு பாதையில நாம பயணித்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் விதைத்த ஜமாத். நம்மளோட பெரிய ஜமாத்துகள், தௌஹீத் சொல்லக்கூடிய ஜமாத்துகள் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் தௌஹீதை விதைத்த ஜமாத் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? நம்ம தான். ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த ஜமாத்து தான்
தமிழகத்தில் ஏகத்துவ சிந்தனையை விதைத்தது. இன்னைக்கு தமிழகம் காணக்கூடிய சீர்திருத்தத்திற்கு பின்னால் பணி செய்த ஜமாத் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். அந்த பெருமை நம்ம ஒருத்தருடைய மனசுல இருக்கணும். நாம சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியது தலைவர்கள் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இல்லை, வெறும் தலைவர்களால் மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தலைவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். அதற்கு பின்னால் தெரு தெருவாக இந்த கொள்கையை கொண்டு சேர்த்ததில், தெரு தெருவாக அடி வாங்கியதில் யாரெல்லாம் அடி வாங்கி இருக்கிறீங்க? பழைய காலத்தில் அடி வாங்கினவங்க, வாங்கினவங்க இருக்கீங்களா இல்லையா? அடி வாங்கியவர்கள் அவங்க எல்லாம் பெரும்பாலானவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரும் இந்த பொறுப்புலேயே இருந்திருக்க மாட்டாங்க. உறுப்பினர்களாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க, கொள்கையுடைய ஆதரவாளர்களாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த முயற்சியின் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த உரை, உலகத்தில் அந்த மாதிரி ஒரு உரையை எந்த தலைவரும் நடத்தினதில்லை. ரசூலுல்லாஹ் நம்ம பல பரிணாமங்களில் ஆலோசனை செய்யணும், ஆய்வு நடத்த வேண்டியது இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உரையை உலகத்தில் எந்த தலைவனும் நிகழ்த்தியதில்லை. அந்த உரையை நிகழ்த்துறாங்க, என்கிட்ட கேட்டதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு விட்டு எத்தனை தலைவர்கள் புறப்பட்டு சென்றாங்க. ரசூலுல்லாஹ்வை சுற்றி இருந்தவங்கள விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களும் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஒரு சில கவர்னர்கள், ஒரு சில பொறுப்பாளர்கள், ஒரு சில படைத்தளபதிகள், ஒரு சில நிர்வாகிகள் தான் இருந்தாங்க. அவங்களும் பெரும்பாலானவர்கள் யாராக தான் இருந்தாங்க? நம்மளை போல அடிப்படை உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க? உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்றாங்க. பல நாடுகள், தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகளுக்கு சென்ற சஹாபாக்களுடைய செய்திகள், அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிவாசல்களுடைய கல்வெட்டுகளில் பதிந்திருக்கக்கூடிய செய்திகள் இன்னைக்கு கசிந்து வந்து கொண்டிருக்குது. தொலை தூரங்களுக்கு பயணிச்சாங்க. ஃப்ளைட்ல போகல, கப்பல்ல போகல, எப்படியெல்லாம் பயணிக்க முடியுமோ பயணிச்சாங்க. அவங்க யாரா இருக்கல்ல, தலைவர்களாக இருக்கல்ல, நிர்வாகிகளாக இருக்கல்ல, வெறும் உறுப்பினர்களாகத்தான் இருந்தாங்க. அவங்க உறுப்பினர்கள், அந்த சமூகத்துடைய ஒரு அங்கமாக இருந்தார்கள். சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் வெறும் அங்கமாகத்தான் இருந்தாங்க. அவங்க பயணிச்சாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அவர்கள் முயற்சி செய்தார்கள், அதனுடைய பலனை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பகுதியிலும் அதே தான்ங்கிறத நம்ம வழங்கணும். அப்போ உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்குரிய லைசன்ஸாக நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சில நேரங்களில் வார்த்தைகள் கொஞ்சம் தடிச்சதா கூட வரும். ஏன்னா கடந்த 12 வருடங்கள், இப்போ 2 வருஷத்தை விட்டுருங்க, கடந்த 12 வருடங்கள் குடும்பத்தை விட அதிகமான நேரம் உங்க கூட தான் நம்ம செலவு செய்திருக்கிறோம். சரியா? அதனால கொஞ்சம் உரிமை எடுத்து சில நேரங்களில் கடுமையாக கூட பேசக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சில தடித்த வார்த்தைகள் கூட பயன்படுத்துவோம். பொறுத்துக்கு தான் வேணும் நீங்க. அப்போ ஜமாத்திற்காக உறுப்பினர்கள் என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்குரிய ஒரு லைசன்ஸ் அப்படின்னு நாம நினைச்சோம்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உறுப்பினர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதாவது மாநிலம் சொல்வதை மாவட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும், மாவட்டம் சொல்வதை கிளை நடைமுறைப்படுத்த வேண்டும். கிளை தான் ஒரு ஜமாத்துடைய அடிப்படை. கிளைகளில் இருந்துதான் பணிகள் விரிவடைகிறது. ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு அரசு செய்யக்கூடிய பணிகளை நாம செய்யறோம். பட்டியலாத கடனுதவி திட்டங்களை செய்யறோம். பைத்து ஜக்காத் என்கிற அடிப்படையில் ஜக்காத்து பணத்தை வசூலித்து ஏழைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். தாவாவுடைய பணிகள், கல்வியுடைய பணிகள், ஏழைகளுடைய நிவாரண பணிகள், எத்தனையோ பணிகள் ஒவ்வொரு கிளைகளை நாம செய்யறோம். இந்த கிளையுடைய பணிகளை முன்னெடுப்பதற்கு 5 நிர்வாகிகள் மட்டும் போதும் நாம நினைச்சோம்னா அங்கதான் நம்ம தோக்குறோம். அங்கதான் நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, கிளையுடைய பணிகளை இணைந்து செய்யக்கூடிய சம பொறுப்பாளிகள் தான் நாம் என்பதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் விளங்கினாதான் இந்த ஜமாத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். நாம எங்க ஸ்டக்காகி நிக்கிறோம்னு சொன்னா, உறுப்பினர்களாக மட்டும் நான் இருந்து கொண்டு போகிறேன், தேர்தல்லாம் வரும்போது கொஞ்சம் மக்களை பார்ப்போம், நீங்க இந்த பொறுப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உறுப்பினராக இருந்துக்கிறேன். எதுக்கு? ஒன்றும் செய்யாம இருக்கக்கூடிய லைசன்ஸாக நாம் நினைக்கிறோம். இல்லை, இதற்கும் கேள்வி கணக்கு உண்டு, இதற்கும் கேள்வி கணக்கு உண்டு. ஜமாத்துடைய உறுப்பினர்களாக இருந்து நீ என்ன செய்த,
இந்த ஜமாத்தில் எதுவுமே கிடைக்க போறது இல்லைங்க. ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. உலகத்தில் எதுவுமே கிடைக்க போறது இல்லை. கிடைக்கிறதா இருந்தால் ரப்பு தான் நமக்கு தரணும். வேற என்ன இங்க கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. பொறுப்புகள்ல இருந்தால் அந்த பொறுப்புல இருக்கிறது வரை ஒரு அந்தஸ்து, ஒரு பெருமை, ஒரு பேரு அதெல்லாம் இருக்கும். பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, இப்போ நான் இன்னும் ஒரு 2 வருஷம் கூட போச்சேன்னா நான் வந்து ஒவ்வொரு சபையிலையும் சொல்ல வேண்டிய இருக்கும், என் பேர் நூர் முகமது, ஒரு காலகட்டத்தில் நான் ஜமாத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இருக்கும். மக்கள் மறந்து அப்படி பயணித்துருவாங்க. ஒன்றும் கிடைக்க போறதில்லை. எதுதான் நம்மள்ட்ட நிற்க போகுது? நாம் செய்யக்கூடிய பணிகள் தான் நிற்க போகின்றது. இங்க ஜேஏகுடைய உறுப்பினராக இருந்தேங்கிற உறுப்பினர் அட்டையை எடுத்துக்கிட்டு போனாலும் எதுவுமே நடக்க போறதில்லை. நீங்களும் நானும் செய்யக்கூடிய பணிகள் அதுதான் நாளைக்கு மறுமையில நின்று பேசுமே தவிர, அது இஹ்லாஸான முறையில் நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அது நாளை மறுமையில் நின்று நமக்காக பேசும். இல்லாம வேற எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் என்ன செய்யுங்க, மனசுல வச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரம், அது எதுவாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய பள்ளிவாசல்களை வரக்கூடிய முசல்லிகளுக்காக தயார் செய்வதாக இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில பள்ளிவாசலை கக்கூஸ் உட்பட தூய்மைப்படுத்துறது அந்த ஊர், அந்த பள்ளிவாசலுடைய கிளை தலைவர், கிளை செயலாளர், பொருளாளர். உங்க ஊர்ல அப்படி இருக்காங்க? இருக்குதா இல்லையா? கக்கூஸ் கிளீன் பண்றதுக்கு அதுக்கு தான் நம்ம தலைவர்களை தேர்வு செய்திருக்கோமா? எங்க ஊர்லயும் அப்படித்தான். வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டனாலே எங்கள் தலைவர்கள் எல்லாம், கிளை நிர்வாகிகள் எல்லாம் பதட்டமாயிருவாங்க. பட்டுன்னு பக்கெட் எடுத்தோமா, பாத்ரூமுக்கு போனோமா, சுத்தப்படுத்தணுமா, அவங்க நின்று தான் செய்கிறாங்க. அவங்க நின்று செய்கிறது பரவாயில்லை. ஆனால் என்ன நிலைமையில் இன்னைக்கு நம்முடைய ஜமாத்து பயணிக்குதுன்னு சொன்னால், தொழுகைக்காக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களில் வரக்கூடிய முசல்லிகளுடைய சௌகரியத்திற்காக, அவர்கள் நல்ல முறையில் தொழ வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஏற்பாடு செய்வதனுடைய பொறுப்பு யாருக்கு? யாருக்கு? நிர்வாகிகளுக்கு. எப்படிங்க நியாயம்? கக்கூஸ் கழுவுறதுக்காக நிர்வாகிகள் எடுத்து வைக்கிறோம்? சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? குறிப்பிட்ட நேரத்தை, உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பள்ளிவாசலுக்காக, அல்லாஹ்விற்காக, ஜமாத்திற்காக செலவு செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நேரத்தை. அது ஏதாவது ஒரு பணியாக இருக்கலாம். அது பள்ளிவாசலை, அதனுடைய வளாகத்தை சுத்தப்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது மக்தப் மதரசாவில் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு போனதுக்கு பிறகு அதை ஒரு ஒழுங்குபடுத்துறதாக இருக்கலாம், அல்லது நிர்வாகிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஏதாவது பணிகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆய்வு செய்து கொண்டு வருவதாக இருக்கலாம். எதுவாக இருக்கலாம். உங்களுடைய ஜமாத்தை சார்ந்த சகோதரனுக்கு உடல்நிலம் சரியில்லை என்று சொன்னால் பார்க்க போறதா இருக்கலாம். எத்தனை பேர் செய்கிறோம் சொல்லுங்க? ஜமாத்தில் நம்ம கூடவே தொழுதுகிட்டு இருப்பான், 4 நாள் வரலன்னு சொன்னா எங்கே அவன் போனான்னு கேட்கக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்கிறோமா? பலரும் இல்லை. இன்னைக்கு பள்ளிவாசல்களில் நம்ம கூட நின்று தொழுகிறவன் 4 நாள் வரலன்னா கூட கேட்கறது இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கே அவர், எங்கே 4 நாளாக காணோம்? உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க தங்களுடைய பொறுப்பில் இருக்கும்போது, யாருன்னு எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தெரியல, நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க நம்முடைய சகோதரர்கள், யாரும் நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜனாசா விழுந்ததுன்னு சொன்னா, அல்லமீன் காலனியில ஜனாசா விழுந்தா அன்சார் பள்ளிவாசல்காரங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி. நான் சும்மா தான் பேரை சொன்னேன், சரியா? நீங்க அது பேரை சொன்னதுனால அது மட்டும் நினைக்காதீங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் சேர்த்தான் சொல்றேன். இந்த கிளையில ஒரு ஜனாசா விழுந்ததுன்னா அந்த கிளையில இருக்கக்கூடியவனுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இதுதான் ஜமாத்துங்கிறது ஒரு கூட்டமைப்பு, ஒரு குடும்பம். 40 வருஷத்துக்கு முன்னால தௌஹீதுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையொசுங்களேன். ஒரு 30-35 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு அப்படி உள்ளவங்க கையொசுங்களேன். சரி, அந்த மக்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? நாங்கெல்லாம் தௌஹீது கொள்கை ஏற்கக்கூடிய நேரத்தில் எங்க குடும்பங்கள்ல தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும், நண்பர்கள்ட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எங்களுக்கு யார் தான் உதவியா இருந்திருப்பாங்க? கூட தௌஹீது கொள்கையில் இருக்காங்க இல்லையா, எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான். அடிபட்டு கிடக்கும் போதும் பார்க்க வர்றது அந்த மக்கள் தான் வருவாங்க, ஊருக்காக வரமாட்டான். திருமணத்துக்கு
கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும்போது யாரெல்லாம் இவன் கல்யாணத்துக்கு வர்றான்னு பதிவு செய்யறதுக்கு பதிவேடு வைத்துக் கொண்டிருந்த காலகட்டங்கள் உண்டு. சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் உடன் இருந்தவர்கள் கொள்கை சகோதரர்கள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு கொள்கை சகோதரனுக்கு ஒரு 10 காசுக்கு விலை இல்லாத நிலைமை இருக்கு. என்ன நாம எதிர்பார்க்கிறோம் நமக்கு தெரியல. அப்ப அந்த உறுப்பினர்கள் என்கின்ற அந்த அந்த பதவி, அந்த பொறுப்பு, நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகளை இழந்தவர்களாக இன்றைய தௌஹீதுவாதிகள் நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியை இழந்தவர்களாக நாம் ஒரு குடும்பம், ஒரு கூட்டமைப்பு என்கின்ற அந்த சிந்தனையற்றவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அது சீர் செய்யப்படவில்லை என்று சொன்னால் சரியாக குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஜமாத்துடைய பணிகளுக்காக ஒதுக்கி வையுங்கள். அது உங்களுடைய மனசுக்கு விரும்பின பணியாக இருக்கட்டும். பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தி கொடுக்குறேன், மக்தப் மதரசாவுடைய காரியத்தில் வேலை பார்க்குறேன், அல்லது வேற ஏதாவது வேலைகள் நான் செய்கிறேன், காலையில் இருந்தவுடன் என்னுடைய ஜமாத்துடைய சகோதரன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அவனை பார்க்க போகிறேன், ஜனாசா வந்து அந்த வீட்டுடைய தேவைகளை செய்ய போகிறேன். இப்படி எதுவாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செய்யுங்க. அது மட்டுமில்லை, ஜமாத் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். கோயம்புத்தூர் ஐக்கிய ஜமாத்துடைய விஷயங்கள் பேசும்போது நம்ம சகோதரர்கள் சொல்லுவாங்க, பொருளாதாரம் வந்ததுன்னு சொன்னால் அது ஜாக்குக்காரன் ஒப்படைங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தானா? பொருளாதாரம் மிச்சம் இருந்தால் அது ஜாக்கு மக்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. எதனால் அது சொல்கிறாங்க சொல்லுங்கள்? எதனால் சொல்கிறாங்க? நம்மகிட்ட நல்ல பெரிய லாக்கர் இருக்கிறதுனால இல்லையா? எதனால் சொல்லியிருப்பாங்க? நம்பிக்கை. அது எங்க இருந்து வந்தது? நம்முடைய செயல்பாடுகளில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜேக்யூடைய அந்த அடையாளம் பிரதிபலிக்கக்கூடிய நேரத்தில் தான் அது உருவாகும். ஒவ்வொரு உறுப்பினரும் மனசுல வைக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு இது. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய செயல்பாடுகள்ல அது என்ன செய்யணும்? ஜேக்யூங்கிற நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நிலைப்பாடு வெளியே வரணும், அது பிரதிபலிக்கணும். அது பிரதிபலித்தது நம்முடைய முன்னோர்களிடத்துல, மூத்தவங்கள்ட்ட. ஒரு ஆளையும் காசு விஷயத்துல அவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பொண்ணு விஷயத்துல இவன் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி நாம் நம்மை ஆக்கணும். அது எதனால? ரொம்ப சிம்பிளா பாருங்க, ரசூலுல்லாவுடைய வரலாறை பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து சஃபாவுடைய மலை குன்றில் ஏறி நின்று மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க கேள்வி, நான் இப்படி சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு படை உங்களை தாக்க தயாராக இருக்குது, நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மக்கள் ஆமான்னு சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எதை முன்னிலைப்படுத்தினாங்க? தன்னுடைய ஒழுக்கத்தை தான் முன்னிலைப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சு, மிகப்பெரிய அங்கீகாரம், பூமியில மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்கின்ற மகத்தான அந்தஸ்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கணும்னு சொன்னா 40 வருஷமாக அவர் அந்த மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டு அவருடைய தன்னொழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண போறாரு. அதை முன்னிலைப்படுத்தும் போது தான் அந்த பிரச்சாரம் அவருக்கு பண்ண முடிஞ்சது. அந்த நபிக்கை அதுதான் அப்பதான் முடிஞ்சது. அப்ப அந்த தன்னொழுக்கம், ஜமாத் என்பது நான் ஒரு கொள்கையில இருக்கிறேங்கிறது, நான் இப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவன் என்பது நம்மில் பிரதிபலிக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா 10ஓட 11. இன்னைக்கு பலரும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம், 10ஓட 11. அது இல்லாத அளவுக்கு மாத்திக்கோங்க. இனி நம்ம உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விமர்சனம் மட்டும்தான் நம்ம நிறைய செய்கிறோம். ஒரு கிளை நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறுப்பினர்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா விமர்சனம் மட்டும்தான். பல நேரங்களையும் விமர்சனம் செய்வது மட்டும்தான். அவங்க சரியில்லைங்க, தலைவர் சரியில்லை, செயலாளர் சரியில்லை, பொருளாளர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு விமர்சனம் செய்வது மட்டும் நம்முடைய வேலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த ஜமாத்தை பலவீனப்படுத்திடும். ஒவ்வொருத்தரும் நேரங்களை செலவு செய்து தான் என்ன செய்கிறாங்க? ஜமாத்துடைய பணிகளை செய்கிறாங்க. தெரியும், நேரங்களை செலவு செய்த அந்த வழிகள் நமக்கு தெரியும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பார்க்க முடியலைங்கிறதுக்காக வருந்தக்கூடிய அந்த நிலைகள்லாம் எங்களுக்கு தெரியும். அதுபோல் தான் ஒவ்வொருத்தரும், அதுலேயும் உங்கள் ஏரியா மக்களை பொறுத்தவரையில் மஷூரானே உங்களுடைய பாதி வாழ்க்கையும் தீர்ந்துடும் நிர்வாக பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த மக்களை பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? விமர்சனம் செய்கிறோம். அந்த விமர்சனம் அவங்கள
பணி செய்ய தூண்டுமா, அவர்களுடைய அந்த எண்ணத்தை, அந்த பணி செய்யக்கூடிய ஆற்றலை குறைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பாக கூட்டாது. கூட்டும். எப்போ கூட்டும் தெரியுமா? நீங்கள் போகிறீங்க, தலைவரை கூப்பிடுறீங்க, மலங்கும்பாயோ அல்லது யாராவது ஒரு தலைவரை கூப்பிடுறீங்க, அண்ணா இந்த விஷயம் நீங்கள் செய்தீங்க பார்த்தீங்களா, இது சரியில்லை, இதை செய்யாதீங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கள திருத்தினீங்கன்னா, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் இருக்கும். பொது வழியில் நிர்வாகிகளை விமர்சனம் செய்தீர்கள் என்று சொன்னால் அவங்க பணி செய்கிறது குறையும். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் உங்களோட ஒரு தோராயமாக ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். உறுப்பினர்களுக்கு பொதுவாக உறுப்பினர் தர்பியா என்கின்ற காரணத்தினால மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. ஜமாத்துடைய உறுப்பினராக நாம் இருக்கிறோம்னு சொன்னால் எதுவும் கிடைக்காத, எந்த லாபமும் இல்லாத, இந்த உலகத்தில் எந்த லாபமும் இல்லை. ஜாக்கில் இருக்கேன்னு சொல்றதுனால யாரும் ஏதாவது சொத்தை கொண்டு தரப்போறதில்லை, வேற எதையும் கொண்டு வந்து தரப்போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா கூட கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். அப்போ நம்ம குடும்பங்களை வந்து கல்யாணம் பண்ணோம்னா கூட ரொம்ப ஆலோசி தான் பண்ணுவாங்க. இவன் அதை சொல்லுவான், இதை சொல்லுவான்னு சொல்லி பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஜமாத்தில் நாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த அந்த சிரமங்களை ஏன் நாம் தாங்குகிறோம் என்பதை பற்றிய ஒரு 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 உறுதி, உறுதி உங்கள்கிட்ட வேணும். அதை ஏற்படுத்திக்கங்க. இதனுடைய பெருமையை, இதில் நாம் இருக்கக்கூடிய, இதில் அங்கத்தராக இருக்கக்கூடிய அந்த பெருமிதத்தை உணருங்க, அதனுடைய பவரை உணருங்க, அதனுடைய சக்தியை உணருங்கள். நீ அது உணர்ந்தா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஒரு லட்சம் மக்களை கொண்ட ஒரு மாநிலத்தில் 40 ஆண்டுகளாக இந்த ஜமாத் ஏற்படுத்திய சீர்திருத்தங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க. சாதாரணமான சீர்திருத்தம் இல்லை. இப்போ இன்னும் நிறைய சீர்திருத்தங்கள் நமக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ உங்களுடைய எல்லோருடைய முயற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அதற்கு தயாரானவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அதற்காகத்தான் உறுப்பினர் தர்பியா. சரியா? இப்போ எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நிர்வாக ஒழுங்கு, நிர்வாகம் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு கலைகிற மாதிரி இருக்கு சபை. கவனிங்க, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பை பொறுத்தவரையில் நிர்வாகம் சார்ந்த ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் நிர்வாகி தான். உறுப்பினர்னு பேசணும், ஒவ்வொருத்தரும் நிர்வாகி தான். இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருக்கீங்களா? இங்க நான் நிர்வாகி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நிர்வாகி தான். அப்படிதானா இல்லையா? ஒன்று நம்முடைய குடும்பத்துடைய நிர்வாகம் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கும், அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களில் நாம் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் எல்லாம் நிர்வாகிகள் தான். அப்போ இந்த நிர்வாகத்துடைய அடிப்படைகளை நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிறு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு சில செய்திகளை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எவ்வளவு நேரம் எனக்கு கிடைக்குங்கிறது தெரியாததுனால ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதற்குள்ளாக என்னுடைய அந்த செய்திகளை சொல்ல நான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய ஒரு பீரியட் இருந்தது. அந்த பீரியட் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அது போன்ற சிரமமான ஒரு காலகட்டத்தை நம்ம வேற யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பீரியட் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு நிர்வாகியாக, ஒரு தலைவராக தன்னுடைய தலைமை பண்புடைய எல்லா பரிணாமங்களையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு பீரியட் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்தது. இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இனி ஒரு மனிதனால் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீரியட். அது நபித்துவத்துடைய எத்தனாவது ஆண்டுல எப்ப நடந்திருக்கும், எங்க வச்சு நடந்திருக்கும்? யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். உலமாக்கள் கொஞ்சம் பேசாம இருங்க, மற்றவங்க கெஸ் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சந்தித்த மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டம் எதுவா இருக்கும்? சொல்லுங்க. அபூ தாலிப் கணவாயில இருந்தது. ஓகே. அடுத்தது ஹுதைபியா உடையது. அடுத்தது தாயிஃப் உடையது. அடுத்தது எந்த மனைவிமார்களுடைய நெருக்கடி. ஓகே ஓகே சரி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். சரி. இன்னைக்குள்ள கேஸ் ஸ்டடிக்கு, இன்னைக்குள்ள லீடர்ஷிப் நிர்வாக சம்பந்தமான ஒரு வகுப்பாக இருக்கிறதுனால இன்னைக்குள்ள அந்த கேஸ் ஸ்டடிக்கு நம்ம எடுக்கிற பீரியட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துடைய 7வது ஆண்டு முதல் ஒரு 11, 12 அல்லது ஒரு 13, 14, 13வது வருடம் நம்ம எடுத்துக்குவோமே.
மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போறது வரை எடுத்துக்குவோம். இந்த பீரியடை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரசூலுல்லாவை ஒரு தலைவராக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜொலிக்கக்கூடிய ஒரு பீரியட் இந்த பீரியட். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நான் நிர்வாகம் சார்ந்த நிறைய வகுப்புகள் எடுக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லீடர்ஷிப் உடைய பல டெக்னிக்குகளையும் பல தத்துவங்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதை படிக்கும்போது இவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் தலைமைத்துவத்துடைய பண்புகளை வெளிப்படுத்திய ஒரு தலைவரை நம்மால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ரசூலுல்லாஹ்வுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலகட்டத்தை நீங்க பாருங்க. மக்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப மார்க்கத்தை கொண்டு போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பலருடைய விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப பெருமுயற்சிகள் செய்யறாங்க. வலீது போன்றவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக வர வேண்டும், ஹாலித் பின் வலீதுடைய தந்தையை போன்றவர்கள்லாம் இஸ்லாத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் செய்த முயற்சிகள், பல தலைவர்களிடத்தும் ரசூலுல்லாஹ் செய்த முயற்சிகள், திரும்ப திரும்ப முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைச்சது ஏமாற்றத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு தலைவர்கள் என்ன செய்திருவாங்க, அவங்க எல்லாம் இழந்து விட்டோம், இனி அடுத்தது எதுவும் செய்வதற்கில்லை என்று தோன்றக்கூடிய அளவிற்கான ரிஜெக்ஷன்ஸ் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவிற்கான நிகழ்வுகள் இல்லை. அங்க ஒன்று இங்க ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வுகள் தானே தவிர பொதுவாக மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரும் மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்த முடியல. ஒன்றாவது விஷயம், இந்த காலகட்டத்தில் பனு ஹாஷிம் கோத்திரத்தார்களை அபூ தாலிப் பள்ளத்தாக்குடைய அந்த பள்ளத்தாக்கில் ஊர் விலக்கி வைக்கப்படுறாங்க. நம்ம எல்லாம் பலரும் ஊர் விலக்குக்கு உள்ளாக்கப்பட்டிருப்போம். யாரெல்லாம் ஊர் விலக்கு உள்ளானோன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க ஊர் விலக்கப்பட்டவங்க? ஜமாத்தில் இருந்து யாரெல்லாம் இருக்கிறீங்க? நீக்கி இருக்கிறாங்க. இருக்கிறீங்க. நானும் இருக்கிறேன், எங்க வாப்பாவும் இருக்கிறாங்க, எங்க குடும்பம் மொத்தமே. அப்போ ஊர் விலக்குக்கு உள்ளாக்கப்பட்டவங்க நம்மள இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தார்கள் முழுமையாக அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் வைக்கப்பட்டாங்க. அது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. உண்ண உணவு பருக நீர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே இருந்தது. யாரும் உணவு கூட கொடுக்கக்கூடாது, எந்த பொருட்களும் கொடுக்கக்கூடாது. அந்த சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகளில் அதை வரலாற்றில் அதை எழுதக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, உண்ண உணவில்லாமல் பச்சிலைகளை உண்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்கிருக்கும் போது ஆடுகளை போன்று புழுக்கையிடக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது, அந்த மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ, இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உறுதுணையாக இருந்தவங்க 2 பேர். ஒன்னு யாரு? அபூ தாலிப், இஸ்லாத்திற்கு வராத அபூ தாலிப். அந்த அபூ தாலிப் அவருடைய மரணம் ஏற்படுகின்றது. 2வது யாருடையது? அருமை மனைவி கதீஜா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து அந்த வஹி கிடைத்த உடனேயே தனக்கு ஏற்பட்ட அந்த திகைத்து நிற்கக்கூடிய அந்த தருணத்தில், தனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று அஞ்சிய தருணத்தில், யாருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி ஓடி வந்து என்னை போர்த்துங்கள் கதீஜா என்று சொல்லி வந்தார்களோ அந்த அருமை மனைவி, ஆசை மனைவியுடைய மரணம். 2 பெரும் நிகழ்வு, துக்க ஆண்டு என்று அழைக்கப்பட்ட நிகழ்வு. இந்த நிகழ்வு நடக்குது. இதுக்கு மேல தாயிஃபுடைய நிகழ்வு. தாயிஃப் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. ஒரு நபி செல்லுகின்றார், மார்க்கத்தை போதிக்கின்றார், மக்கள் திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற நிகழ்வு அல்ல. அங்கு நடந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பேர் இழிவை ஏற்படுத்தினார்கள், பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த மக்கள் கல்லால குழந்தைகளை வச்சு கல்லால எறிஞ்சி துரத்தினாங்க. ஓட வேண்டிய நிலைமை ஏற்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடத்தில் என்னை ஒப்படைக்கின்றாய் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வருந்தி அழுத நிகழ்வு. அந்த நிகழ்வு சாதாரணமான நிகழ்வு. யார்கிட்ட யா அல்லாஹ் என்னை நீ ஒப்படைக்கிற? அந்த நபியுடைய மனது எப்படி அந்த நேரத்தில் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். என்னை யாரிடம் நீ ஒப்படைக்கின்றாய்? இந்த மக்கள்கிட்டயா நீ ஒப்படைக்கிற யா அல்லாஹ் அப்படின்னு அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நபியுடைய அந்த நிகழ்வு சாதாரணமான நிகழ்வு இல்லை.
ஒரு சாதாரணமான மனிதன் இந்த நிகழ்வுகளை சந்தித்தால் அவனில் என்ன மாற்றம் ஏற்படுமோ அந்த மாற்றத்தை எதையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்க முடியல. எதையும் பார்க்க முடியல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அடுத்த கட்டத்தை அடையக்கூடிய, சாதாரணமாக அடையக்கூடிய. இன்னைக்கு லீடர்ஷிப்புடைய 1வது பாடம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த லீடர்ஷிப் மாஸ்டர் ட்ரைனிங் கிளாஸுகளில் நீங்க பங்கெடுத்தாலும் சொல்லுவாங்க, 1வது என்னது? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இக்யூ. ஐக்யூ இல்லை, இக்யூ. உங்களுடைய இக்யூவை சார்ந்துதான் உங்களுடைய நிர்வாகத்திறன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்யூவை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு மேல்மட்ட அளவாக இருக்குமோ அந்த அளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதை உங்களால் பார்க்க முடியும். மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக்கப்பட்ட நிலையிலும் இரு மலைகளுக்கிடையில் இந்த மக்களை நசுக்கி விடுகிறோம் என்று வானவர்கள், மலைகளுடைய பொறுப்பான வானவர்கள் வந்த போதிலும் இல்லை, இவர்களுடைய எதிர்காலத்தில் இவர்களுடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்று நான் ஆசை கொள்கின்றேன் என்கின்ற அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் இருக்க வேண்டிய இன்டென்ட். அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸிபிட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. இவங்க இல்ல, இவங்களுடைய சந்ததிகள்ல வருவாங்க. வந்திருக்கிறாங்களா இல்லையா? வந்திருக்கிறாங்களா இல்லையா? தாயிஃபில் ஒரு அழகான கல்லூரியும் இன்னைக்கு நிலை கொள்ளுறது. மதீனாவை போல, உம்முல் குராவை போல, மற்ற ரியாதில் இருப்பதை போல தாயிஃபிலும் ஒரு கல்லூரி இருக்குது. வந்திருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் பூர்த்தியானதா இல்லையா? அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் ஒவ்வொரு தலைவர்களிடத்தும் இருக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் ரசூலுல்லாஹ்விடத்தில் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு இருந்ததை அந்த நேரத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்கேற்றாற் போல அவர்கள் நடந்துகிட்டாங்கிறத நம்மால் பார்க்க முடியுது. வர்றாங்க, மீண்டும் மக்காவுக்குள்ள நுழைய முடியல, ஒரு உதவியோட வர்றாங்க. அதீபின் முத்தீமின்னு நினைக்கிறேன், அவருடைய உதவியோட வர்றாங்க. மக்காவுக்குள்ள வந்தாச்சு. இப்போவாவது சும்மா இருந்தாங்களா? இல்லை, ஒவ்வொருத்தரையா சந்திச்சு தன்னுடைய அந்த பணியை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த பின்னடைவுகள் வந்தாலும் என்னுடைய பணியை நான் தொடருவேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு. கஸ்ரஜுடைய 6 இளைஞர்கள் வர்றாங்க. அவங்கள்ட்ட மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. மதீனாவாசிகள்கிட்ட அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் போகிறாங்க. அடுத்த வருஷம் வர்றாங்க, 12 பேராக வர்றாங்க. அவங்கள்ட்ட முதலாவது அக்கபா உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அந்த உடன்படிக்கையோடு ஒரு நபரை தேர்வு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முஸ்அப் இப்னு உமைர்ங்கிற ஒரு இளைஞரை தேர்வு செய்து அனுப்புனாங்க. நிறைய பேர் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. முஸ்அபை தேர்வு செய்து அனுப்புனாங்க. எப்படிப்பட்ட தேர்வு! அந்த தேர்வு முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற அந்த இளைஞரை தேர்வு செய்து மதீனாவுக்கு அனுப்புனது நாமெல்லாம் சிந்தித்து பார்க்காத, நாம் ஆய்வு செய்து பார்த்தோம், ஆய்வு கண்ணோடு பார்த்தோம் என்று சொன்னால், ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில வருடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறார்கள். உயிருக்கு பயந்து அகதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இரவோடு இரவாக தன்னுடைய படுக்கையில் அலியை படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய தோழன் அபூபக்கரை மட்டும் தன்னோடு அழைத்து கொண்டு இரவோடு இரவாக ஒரு அகதியாக மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்படக்கூடிய நேரத்தில், மதீனாவுடைய எல்லையில் அந்த மனிதர் நுழையக்கூடிய நேரத்தில் மதீனா விழாக்கோலம் பூண்டு வரவேற்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அகதியாக செல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசராக வரவேற்கப்படுகின்றார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருந்த பணி, முயற்சி, செயல்பாடு எல்லாம் யாருடையது? யாருடையது? எத்தனை பேர் அவரை நாம நினைவு கூறுறோம்? எப்படிப்பட்ட முயற்சி! ஒரு சாதாரண முயற்சின்னு நினைக்கிறீங்களா? உசைத் பின் ஹுதைரை போன்ற அந்த சமூகத்துடைய அவுஸ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்த உசைத் பின் ஹுதைரை போன்றவர்களை, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கொல்ல வர்றவர்கிட்ட நான் சொல்றதை நீங்க கேளுங்க, ஒரு நிமிடம் நீங்கள் கேளுங்கள். நான் தவறா சொல்லிட்டேன்னா நான் போயிடுறேன், சரியா சொன்னா நீங்க கேளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சிந்தனையை தூண்டக்கூடிய அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பதவியில உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு லீடருடைய குவாலிட்டி. ஒரு லீடர் யாரா எப்படியா இருக்கணும்? நானே எப்போ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய லீடர்கள் இருக்கிறோம் நம்மள்கிட்ட.
பொருத்தமானவர்கள் யார் என்பதை தேர்வு செய்து நம்ம உட்காரக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யறது ஒரு லீடருடைய குவாலிட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்காக தேர்வு செய்தது யார? முஸ்அப் இப்னு உமைரை தேர்வு செய்கின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவுக்கு செல்லுகின்றார், பெரும் கோத்திர தலைவர்களை பார்க்கின்றார். ஒரே வருடத்தில் மதீனாவில் எந்த வீட்டிலும் இஸ்லாம் நுழையாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாபெரும் மாற்றத்தை விதைக்கின்றார் முஸ்அப் இப்னு உமைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஒவ்வொருத்தட்டையும் இருக்கணும். இது நீங்க கிளை தலைவராக இருக்கிறீங்களா, கிளை செயலாளராக இருக்கிறீங்களா, என் சேருக்கு என்னை விட அழகாக பணி செய்யக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? எப்படி நம்ம அவங்களை உருவாக்கலாம்? இன்னைக்கு நம்ம ஜமாத்தி செத்து போய் கிடக்கிறது அதில் தான். அந்த ஃபீல்டு வி ஆர் டெட். ஒன்றும் இல்லை. நம்ம இடத்துக்கு அடுத்தது யார் வருவாங்க? நான் நேற்றுக்கு மலங்பாயை சந்திச்சப்போ கேட்டேன், மலங்பாய் அடுத்த மாவட்ட தலைவருக்கு யாரையா தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். நம்ம வழக்கமாக கேட்கறது தான், எந்த ஊருக்கு போனாலும் கேட்போம். ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் நாம சிந்திக்கணும், நமக்கு அடுத்தது யார் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அந்த அந்த நிலை வேண்டும். அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதில் அதுதான் ஒரு லீடருடைய குவாலிட்டி, ஒரு நிர்வாகியுடைய பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். அங்க நாம தோத்துக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தாங்க, வா நீ வா, முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவுக்கு செல்லுங்கள், முஆத் இப்னு ஜபல் யமனுக்கு போங்க, ஸைத் இப்னு ஜாபித் நீங்க வாங்க ஹீப்ரு மொழியை படிச்சுக்கிட்டு வாங்க, யூதர்களுடைய மொழியை படிங்க, சிரியர்களுடைய மொழியை படிங்க. ஒவ்வொரு பொறுப்புகளை இளைஞர்கள்ட்ட கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொறுப்பை கொடுக்கும்போது வேறையும் ஒரு வேலை செய்தாங்க ரசூலுல்லாஹ் எந்த தலைவர்களையும் மைக்ரோ மேனேஜ் பண்ணல. ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பிராடர் கைட்லைன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அவர் தான் அந்த வேலையை செய்தார். முஆத் இப்னு ஜபல் போகும்போது கேட்ட கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்கலாம் கேட்டாங்க. அப்படியே அவரை விட்டுட்டாங்க. நீ இப்படித்தான் செய்யணும், எல்லா விஷயமும் எனக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லைங்க. நான் சொல்ற மாதிரி செய்யணும்னா நானே செய்துட்டு போகலாமே. அப்ப என்ன வேற ஒரு லீடர் தேவை இருக்குது? பிராடான கைட்லைன்ஸ் தான் லீடர்கள் கொடுப்பாங்க. அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதற்குள்ளாக அதை செயல்படுத்தி தங்களுடைய நிர்வாக திறனை பயன்படுத்தி செயல்படுவாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாக திறமையாக இருந்தது. புரியுதா சொல்றது? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒவ்வொன்றுக்கும் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கணும். அப்போதான் அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், விளக்கமாக பார்க்க முடியும். அப்போ முஸ்அப் இப்னு உமைர் அனுப்பப்படுகிறார். இனி வாங்க ஹிஜ்ரத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் வாங்க ஹிஜ்ரத்துக்கு போவோன்னு புறப்பட்டு போனாங்களா? அப்படி செய்யல. சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய கூட்டமாக மதீனாவுக்கு அனுப்பப்படுறாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் போனாங்க. இனி ஒரு லீடர்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டமிடக்கூடியவராக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடக்கூடிய அந்த பண்பிற்கு, அந்த ஆற்றலுக்கு ஹிஜ்ரத்தை விட அழகான ஒரு உதாரணத்தை யாருக்கும் எடுத்து சொல்ல முடியாது. நம்மளாம் என்ன பார்க்குறோம்? ரசூலுல்லாஹ் ராத்திரி போனாங்க, அலியை படுக்க வச்சாங்க, மக்களுக்கு கண்ணில் மண்ணை தூவுனாங்க, புறப்பட்டு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. இதுக்கு பின்னால் ஏற்பட்ட, அதற்கு பின்னால் இருந்த திட்டம், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடக்கூடிய அந்த ஆற்றல் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பார்வையோடு அதை நாம பார்த்திருக்கிறோம்? அலியை படுக்கையில் படுக்க வைக்க வேண்டும், புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்பட்டு செல்லும் போது நாம புறப்படுறது எந்த வாகனத்தில் புறப்பட வேண்டும், அந்த வாகனம் எங்கு இருக்க வேண்டும், அதை யார் கொண்டு வந்து தர வேண்டும், எப்போது கொண்டு வந்து தர வேண்டும், எந்த திசையில் பயணித்தால் எதிரிகள் கண்டுகொள்ள. மதீனாவுடைய திசையில பயணிச்சாங்க, நேர் மாற்றமான திசையில போனாங்க. அப்ப ஏன் அப்படி போனாங்க? தான் புறப்பட்டு சென்ற உடனேயே தன்னை தேடி மக்கள் வருவார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அவங்க பின்னால் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, மதீனாவுக்கு தான் போவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா கண்டுகொள்ளக்கூடாது. நேர் எதிர் திசையில போய் அந்த சவுருடைய அந்த குகையில தங்குறாங்க. அந்த குகையில் தங்கக்கூடிய நேரத்தில் அப்பவும் சும்மா அப்படி குகையில போய் தங்கி இருந்தாங்களா? குகையில தங்கி இருக்கும்போது சாப்பாடு வேணுமா இல்லையா? அதுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. உணவு கொண்டு வருவதற்கு ஆள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உணவை கொண்டு வரக்கூடிய வாகனம், அந்த வாகனம் காலடி தழும்புகள், அந்த வாகனத்துடைய காலடி தழும்புகளை கண்டு எதிரிகள் தங்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக, அந்த வாகனத்துடைய காலடி தழும்புகளை அழிப்பதற்காக தன்னுடைய ஆட்டு மந்தைகளை ஓட்டி வரக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பணியாளர் நியமனம் செய்திருந்தார்.
சின்ன அடிப்படையில் இல்லை, பெரிய அளவில் திட்டம் தீட்டினார்கள் ரசூலுல்லாஹ். அந்த குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கால என்ன நடக்குதுங்கிறத சொல்றதுக்காக அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர்னு நினைக்கிறேன் அவரை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அவர் தகவல்கள் கொடுக்கக்கூடியவராக 3 நாளைக்கு பிறகு புறப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாகனம் எதுவாக இருக்க வேண்டும், அந்த வாகனம் எங்கே வர வேண்டும், எப்போது வர வேண்டும், அதை யார் கொண்டு வர வேண்டும், தன்னுடைய வழிகாட்டி யார், அவரை எங்கே நாம் சந்திப்பது, உணவு யார் கொண்டு வருவது, பயணத்துக்கு தேவையான உணவை யார் கொண்டு வர்றது, எந்த வழியாக பயணம் செய்வது, யார் மக்கள் அதிகமாக பயன்படுத்தாத வழியில் பயணம் செய்வது, எப்போது மதீனாவிற்குள்ளாக நுழைவது என்பதை உட்பட மதீனாவுக்குள்ளாக சாதாரணமாக நுழைய வேண்டும் என்கின்ற திட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் போறது அந்த மக்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருந்தது. ரசூலுல்லாஹ்வை எதிர்பார்த்து அந்த மக்கள் நின்றார்கள். அதாவது மதீனாவுடைய வரலாற்றை எழுதக்கூடியவங்க சொல்லுவாங்க, மதீனா மிகவும் மகிழ்வடைந்த நாள் எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதங்கள் அந்த பூமியில் பதிந்த அந்த நாள் தான் மதீனா சந்தித்த மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நாள், அவர்களுடைய கவலைக்குரிய நாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துடைய நாளில் தான் மதீனா ஏங்கியது, தேம்பியது, அழுதது. அது போன்ற ஒரு கவலையை மதீனா அதற்கு முன்னரும் பின்னரும் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நாளை கூட ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகாக தெளிவாக திட்டமிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம கொண்டிருக்கிறோம். என்ன திட்டம் நம்மகிட்ட இருக்கு சொல்லுங்க, என்ன திட்டம் நம்மகிட்ட இருக்குது? இப்போ புறநகர மாவட்டத்தில் பேசும்போது 6 மாத திட்டங்களை போட்டு நாங்கள் பயணிக்கிறோம். நம்மள்ட்ட 3 மாச திட்டம் இருக்குதா, 6 மாச திட்டம் இருக்குதா, 1 வருஷ திட்டம் இருக்குதா, 3 வருஷ திட்டம் இருக்குதா? எந்த திட்டங்களும் இல்லை ஜமாஅத்தில். திட்டம் போட்டு பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அதைத்தான் நமக்கு காமிக்குது. ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவனாக தலைவன் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது. எங்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுக்கு மக்கள் அனுப்புனாங்க. அங்க சாதகமான ஒரு சூழல் இருந்தது. ஆனா ஒட்டுமொத்தமாக ஹிஜ்ரத் செய்வதற்குரிய பகுதியாக ரசூலுல்லாஹ் அதை பார்க்கல. தாயிஃபை தேர்வு செய்து போனாங்க, அங்க நடக்கல. மதீனாவில் பார்வை பதியக்கூடிய நேரத்தில் மதீனாவை அதற்குரிய பொருத்தமான இடமாக கண்டுகொள்கிறார்கள். அதை தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் அதை சரி செய்கிறாங்க. அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை சரி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவில் போய் இறங்கின உடனே செய்த வேலை என்னன்னு தெரியுமா? என்ன செய்தாங்க சொல்லுங்க? நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க. சகோதரத்துவத்தை உருவாக்குனாங்க. வேற மஸ்ஜிதை எழுப்புனாங்க. மஸ்ஜித் ரொம்ப முக்கியம். நான் பல நிர்வாக வகுப்புலையும் சொல்றது உண்டு. இல்ல இல்ல மதீனாவில் இல்லை, அது மக்காவில். சரி, பள்ளிவாசல் கட்டுறதை பற்றி நான் ஒரு வழக்கமாக நிர்வாக வகுப்புகளில் சொல்றது உண்டு. பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை பல நேரங்களில் வழங்காதவங்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க, கமால் மதினி மஞ்சப்பையும் கொண்டு நடந்தார் அப்படிம்பாங்க. ரொம்ப 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 இழிவாக பேசக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். பலரும் சொல்லுவோம், கமால் மதினிக்கு என்ன நிர்வாகம் தெரியும், நம்மளெல்லாம் பெரிய நிர்வாகிகளாக நாம் நினச்சிக்கிட்டு பள்ளிவாசலை கட்டினாரு அப்படின்னு. அது எங்கே நின்றுட்டு சொல்லுவோம் தெரியுமா? பெரும்பாலும் அவர் பல முயற்சிகள் செய்து கட்டின பள்ளிவாசலுக்குள்ளாக நின்றுட்டு அவருக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முக்கியமான பணி மதீனாவுக்குள்ளே போனோன்னா பள்ளிவாசலை கட்டுறது தான். பள்ளிவாசலில் தான் ரசூலுல்லாஹ் நிர்வாகம் பண்ணாங்க. இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த அளவுக்கும் நின்று கொண்டு இருக்கிறது, அதை உருவாக்குனாங்க. சரி, அதோட சேர்த்து ரசூலுல்லாஹ் வேற ஒரு விஷயத்தையும் செய்தாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது ஒரு அச்சுறுத்தல் ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது. என்ன அச்சுறுத்தல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னாவது நீங்க சொன்னதுதான், என்னது? சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்பட்டது. நுபுவத்துடைய 5வது ஆண்டில் நடைபெற்ற புவாஸ் போருடைய அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டீங்க. அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தார்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த போர், அந்த போர் எந்த அளவுக்கு மாறாத வடுவை மதீனாவுக்கு ஏற்படுத்தியது என்று சொன்னால், மதீனாவில் தலைமுடி நரைத்த எந்த தலைவர்களும் மீதமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொன்று குவிக்கப்பட்டார்கள் மதீனாவுடைய கோத்திர தலைவர்கள். சிமாக் பினு ஹுலைர் பின் சிமாக், ஹுலைர் பின் சிமாக் தானே இல்லையா, உசைத் பின் ஹுலைருடைய தந்தை, அவர், இவங்க பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த போர்ல. சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த போரினால் அந்த போர் முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்திய போர். சரி, அந்த பகுதியில் போகும்போது அவுஸுக்கும் கஸ்ரஜிற்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டால், மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? சிவில் போர் நடக்கும், உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்?
மதீனால ஒரு கழுகு பார்த்துக்கிட்டே, மக்கால ஒரு கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குது, பாஞ்சு வரும். வெளிநாட்டு வெளிப்பகுதியிலிருந்து, மக்காவிலிருந்து, அன்னைக்கு அரபு தேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மக்காவை போன்ற குறைஷிகளை போன்ற பலம் வாய்ந்தவர்கள், ஆயுதத்திலும் பொருளாதாரத்திலும் பலம் வாய்ந்தவர்கள் வேற யாரும் இருக்கல. உண்மைதானா? உண்மைதானா? அவங்கள விட பலம் வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. அவங்க எந்த நேரத்திலும் படையெடுத்து வரலாம். அப்போ ஒரு உள்நாட்டு குழப்பம் இருக்கிற ஒரு மிலிட்டரி அடிப்படையில் பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் மதீனாவில் இருப்பதை ஒரு தலைவராக ரசூலுல்லாஹ் உணர்றாங்க. அதுக்கு என்ன செய்தாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு சென்ற உடனேயே முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. அவுஸாக இருங்க, கஸ்ரஜாக இருங்க, முஹாஜிர்களாக இருங்க, அன்சார்களாக இருங்க, எந்த கோத்திரத்தார்களாகவும் இருங்க, ஆனால் நீங்கள் அனைவரும் இனி யாரு? முஸ்லிம்கள் என்கின்ற ஒற்றை உம்மத்து அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை முஸ்லிம்களுக்கு இடையில் ஏற்படுத்தினாங்க. நீங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் என்கின்ற அடிப்படையில் ஒற்றை உம்மத்து. மீண்டும் என்ன செய்தாங்க? உங்களுடைய கோத்திரத்தார்களுக்கு இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், அவர்கள் கொலை செய்தால் கொடுக்கக்கூடிய பிளட் மணியாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டால் வழங்கப்படக்கூடிய பிணை தொகைகளாக இருக்கட்டும், ஏழைகளுடைய உதவியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க யார் செய்யுங்க? உங்க கோத்திரத்தார்களுக்கு நீங்களே செய்யுங்க. அவங்களுக்கு உள்ள இருந்த அந்த செட்டப்பை அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வெளியில ஒரு பிரச்சனை, உங்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால், உங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால், உங்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது என்னிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. ரொம்ப விரிவான ஒரு ஒப்பந்தம். முஸ்லிம்களோடு நிறுத்தல ரசூலுல்லாஹ், யூதர்களோடும் அந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க. யூதர்களோடு என்ன போட்டாங்க? உங்களுடைய கோத்திரத்தார்களுக்குள்ள விஷயங்களை நீங்க பார்த்துக்குங்க. மதீனா என்று வரும்போது முஸ்லிம்களோடு இணைந்த ஒரு உம்மத்தாக நீங்கள் கருதப்படுவீர்கள், முஸ்லிம்களோடு இணைந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் கருதப்படுவீர்கள். மதீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் நீங்க முஸ்லிம்களோடு இணைந்து நிற்க வேண்டும். அந்த போரில் நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் அந்த போருக்கு உங்களுடைய பகுதியிலிருந்து ஆகக்கூடிய செலவிற்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய மதம் உங்களுக்கு, எங்களுடைய மதம் எங்களுக்கு. உங்களுடைய மத சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். உங்களிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நீங்க எந்த இன்னலும் ஏற்படுத்தக்கூடாது. யூதர்களோடு ஒப்பந்தம். இறை நிராகரிப்பாளர்களோடு நீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் அதிகாரமும் உண்டு. உங்களுடைய மத நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. நீங்க என்ன செய்யக்கூடாது? மக்காவாசிகளோடு எங்களுக்கு தெரியாமல் எந்த ஒப்பந்தமும் போடக்கூடாது. மக்காவாசிகளுக்கு இங்கே பாதுகாப்பு வழங்கி அவங்களை இங்க கொண்டு வரக்கூடாது. இப்படி இறை நிராகரிப்பாளர்களோடு. இதுதான் உலகில் முதலாக உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம். இன்னைக்கு நம்ம எல்லாம் அரசியல் சாசனத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குது நமக்கு, இல்லையா? அது ராகுல் காந்தியை போன்றவர்கள் எப்போதும் கையில் ஒரு சிவப்பு புத்தகத்தை கொண்டு நடக்கிறாங்க. இப்படி காமிக்கிறது, மீடியாவில் காமிக்கிறதுக்கு கொண்டு நடக்கிறாங்க. என்னது? இந்தியாவுடைய அரசியல் சாசனம். பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு சாசனம். அந்த அரசியல் சாசனம்ங்கிற கான்செப்டை சிந்திக்க கூட ஒரு திறன் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனாவில் ஒரு பன்முக சமூகம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை பற்றிய முதல் அரசியல் சாசனத்தை வகுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்திருக்கணும்? வெளிப்புறத்தில் வரக்கூடிய ஆபத்துகள், உள்ளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அதை பார்த்து அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தினார்கள். என்ன? சரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த விசன், ஒரு விசனரி லீடராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதை அந்த காலகட்டம் நமக்கு காட்டுது. அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை அந்த ஃபவுண்டேஷன் காரணமாகத்தான் ஒரு சில 10 ஆண்டுகளில் உலகில் மிகப்பெரிய பேரரசாக இஸ்லாமிய பேரரசு உருவானது. அப்போ ஒரு தொலைநோக்கு கொண்டவனாக ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலகட்டம் நமக்கு அழகான முறையில் நமக்கு காண்பித்து தருகிறது. எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சி கொண்டவனாக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். எதிர்நீச்சல் போடக்கூடிய தகுதியுடையவர், ஒரு ரெசிலியண்டாக அல்லது ஒரு பர்சவரன்ஸ் உள்ள ஒருவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலகட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த காலகட்டம் நமக்கு காமிச்சு தருது. ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக, ஒரு திட்டமிடுதல் கொண்டவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த காலகட்டம் நமக்கு சொல்லித்தருது. ரொம்ப விரிவாக பேச வேண்டிய செய்தி.
ரசூலுல்லாவை ஒரு தலைவராக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னார், ரசூலுல்லாவை ஒரு தலைவராக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்மால் என்ன செய்ய முடியும்? விளங்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். சிந்திச்சு பாருங்க, சொன்ன செய்திகளை அசை போடுங்க. ஏன்னா விரிவாக பேச வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். இனி அடுத்தபடியாக நாம் எல்லாம் நிர்வாகிகளாக இருக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாவுடைய நிர்வாக ஆற்றலையும் திறமையெல்லாம் பார்த்துட்டோம். இனி நம்மள பலரும் இருக்கிறோம் மாவட்ட கிளை பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். நம்ம எல்லாரும் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அமானிதம் தானா பொறுப்பு? பொறுப்பாளிகளுக்கு அது தெரியுதா இல்லையா? யாரெல்லாம் பொறுப்பாளிகள் இருக்கிறீங்க ஜஸ்ட் ஒன்று கையோசுங்க, தூக்கம் வராமல் இருக்கணும். கிளை மாவட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா நாம ஒரு அமானிதத்தை சுமக்கிறோன்னு? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு நாம் சொன்னோம், ஆனால் அவை மறுத்தன. பலம் வாய்ந்த மலைகள் மேலே மேலே எந்த அளவுக்கு உயரமாக இருக்கின்றதோ அதை விட அதிகமான வேர்கள் கொண்ட மலைகள், பூமிக்கு அடியில் அதை விட அதிகமான ஆழத்திலான வேர்கள் கொண்ட அந்த மலைகள் அந்த அமானிதத்தை சுமக்க மறுத்தன. வானங்களும் பூமியும் எல்லாம் அந்த அமானிதத்தை சுமக்க மறுத்தன. ஆனா யார் எடுத்துக்கிட்டா? மனுஷன் எடுத்துக்கிட்டான். நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று பலரும் நாம் அமானிதத்தை சுமக்கிறோம். ஆனால் அந்த அமானிதத்திற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த அமானிதத்தை சரியாகத்தான் சுமக்கின்றோமா என்பதை பற்றி நாம தான் ஒவ்வொருத்தரும் நம்ம மனசில் நாம கேட்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டல்ல, நீங்க பொறுப்பாளிகள்னு சொல்லி நிப்பாட்டல்ல. உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். கிளைக்கு பொறுப்பு தந்தா, மாவட்டத்துக்கு பொறுப்பு தந்தா என்ன செய்யப்படுவோம்? விசாரிக்கப்படுவோம். அது தேர்தலில் மட்டும் விசாரிக்கப்படுறது இல்லை. எங்க விசாரிக்கப்படுவோம்? மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஒரு அமானிதத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் அதிகமாக எடுத்து சொல்லப்படக்கூடிய செய்திகள் நிறைய உண்டு. ஒரு குடும்பம் வறுமையில் வாடக்கூடிய நேரத்தில் நாளை உமரிடத்தில் அதை பற்றி கேட்போம், எங்களுக்கும் உமருக்கும் இடையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அதை சொல்கிறாங்க. அந்த பெண்மணி உமர்னு தெரியாமல் ஓடி போய் பைத்துல் மால்ல இருந்து தன்னுடைய உணவுப் பொருட்களை எல்லாம் நிரப்பி சுமந்துக்கிட்டு வராங்க உமர் ரலியல்லாஹு. அப்போ பணியாள் சொல்கிறார், நான் சுமந்துக்கிட்டு வர்றேனே. இல்லை, நாளை மறுமையில் இதை நீ சுமந்துட்டு வர முடியுமா உன்னால? விளங்கி இருந்தாங்க. என்னுடைய ஒரு அதிகமாக கோட் செய்யப்படக்கூடிய ஒரு கோட்டிங் உண்டு. யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு கோவேறு கழுதை கால் தடுமாறி விழுந்தால் அது குறித்து நான் கேள்வி கேட்கப்படுவேன் என்று நான் அஞ்சுகின்றேன். உமர் ரலியல்லாஹு சொன்னது. யூப்ரட்டிஸ் நதி எங்கே இருக்குது, மதீனா எங்கே இருக்குது, எவ்வளவு தூரம். அங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது பற்றி நான் கேட்கப்படுவேன் என்கின்ற அச்சம் கொண்டவர்களாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பொறுப்பெடுத்திருக்கிறோம். நாமளும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளையும் நான் பல நேரங்களையும் சொல்றது குறுநில மன்னர்கள்னு சொல்லுவேன். கேட்குறீங்களா இல்லையா? என்ன கவனிங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சரியா? ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளையும் நான் ஒரு குறுநில மன்னர்கள்னு சொல்லுவேன். அது கேலியா சொல்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கிளையிலையும் நாம் செய்யக்கூடிய பணிகள் அவ்வளவு இருக்குது. ஒரு திருமணத்திற்கு ஃபார்ம் வாங்க வரக்கூடியவங்க நம்மகிட்ட எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அவ்வளோ பவ்யமாக வருவாங்க. ஒரு ஜக்காத்துக்கு அப்ளிகேஷன் பண்ண வரக்கூடியவங்க எப்படி வர்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு நலத்திட்ட உதவிகளை வாங்கக்கூடிய நிறைய மக்கள் வர்றாங்க. இதெல்லாம் பல நேரங்களிலும் நம்மளை என்ன ஆக்குது? ஒரு மன்னரை போல நம்ம ஆக்கிடுது. பல நேரங்களில் அவங்கள்ட்ட சிலரை மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. சிலருடைய அந்த நடவடிக்கைகள் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்குது. பலரையும் நாம் என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்புகளான நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு அரசு செய்யக்கூடிய பணியில் ஒரு பங்கை செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கிறோம். அப்போ அந்த பொறுப்பு அதிகாரமெல்லாம் நம்மகிட்ட இருக்குமா? நம்ம கேள்வி கேட்கப்படாமல் இருப்போமா? சிந்திச்சு பாருங்க. பொறுப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது. நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம் நாளை கேள்வி கேட்கப்படாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவோம், கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவோம். கேள்வி கேட்கப்படாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க மனிதர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை, அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது பற்றி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் விசாரிப்பான்னு சொல்றான். உங்களை ஒவ்வொருத்தரையும் தேர்வு செய்யக்கூடிய தேர்தலுக்கு நான் வந்தேன்னு நினைக்கிறேன். 2 மாவட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தேர்வு செய்ததை பற்றி நாளைக்கு என்றே அல்லாஹ் கேட்க போறான். நீங்க உங்களுடைய பணியை நீங்கள் சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் இருப்பா நீ தேர்வு செய்த அப்படின்னு நாளை என்கிட்டையும் அல்லாஹ் கேள்வி கேட்க போறான். போன தேர்தல் கன்வீனர் நான் தான். சிந்திச்சு பாருங்க, நம்ம நம்முடைய பணிகளை செய்ய வேண்டிய அடிப்படையில் தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோமா? செய்யல என்கிறது தான் பெரும்பாலான ஒப்பீனியன். ஒரு சிலர் தங்களுடைய பணிகளை முழுமையாக செய்கிறார்கள், வேறு சிலர் பொறுப்புகளை வாங்கி வச்சு பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லது அந்த பொறுப்புகளோடு நீதம் காட்டவில்லை என்பது தான் பெரும்பாலான ஒப்பீனியன். ஒரு மாநிலம் தரக்கூடிய கட்டளைகளை ஒரு மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தலைன்னு சொன்னால் மாநிலம் வேஸ்ட்டு. பல நேரங்களிலும் மாநிலத்துடைய மிக பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்பில் உட்கார்ந்த ஆளுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். பல நேரத்தில் நான் என்ன வேஸ்ட்டாக நினச்சிருக்கிறேன். பல திட்டங்கள் தீட்டி இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த திட்டங்களை தீட்டுறதுக்கு. நான் என்னுடைய சிங்குலரில் சொல்கிறதுனால யாரும் என்ன நினைக்க வேண்டாம், எல்லாம் நான் செய்துதான் நினைக்க வேண்டாம். நிர்வாகம், மாநில நிர்வாகமாக நாம் என்ன செய்திருக்கிறோம், பல திட்டங்களை தீட்டணும். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒரு மக்தபுக்கு ஒரு பாடத்திட்டத்தை தாங்க அப்படின்னு. அதை உருவாக்குறது சின்ன வேலையாக இருந்துன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு 5 வருடத்துடைய பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு தான் வெளியில் இறங்கி வந்திருக்கிறோம். அது உருவாக்குறது சின்ன வேலையாக இருந்ததா? 1வது வருடத்துடைய பாடத்திட்டத்தை உருவாக்கியதற்கு பின்னர் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவைப்படக்கூடிய சில லட்ச ரூபாய்கள் கையில் இல்லாத காரணத்தினால் காலில் செருப்பு தேயக்கூடிய அளவிற்கு சென்னையுடைய அந்த பகுதியில் நானும் ஷுக்கூர் பாய் நடந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த பணத்தை கொண்டு தான் 1ஆம் வகுப்புடைய பாடத்திட்டம் வெளியே வந்தது. அப்ப அந்த திட்டங்களை தீட்டுவதில், செயல்படுத்துவதில் அதுதான் மாநில நிர்வாகம் செய்ய முடியும். அது அடிமட்டத்திற்கு வரும்போது மாவட்டமும் கிளையும் அதை எடுத்து செய்யணும். அது எந்த அளவுக்கு செய்யப்பட்டு இப்போ ஓரளவுக்கு புறநகரில் முழுமையாக அந்த பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு திட்டம் மட்டும்தான். போன நிர்வாகத்தில் நீங்க சிந்திச்சு பாருங்க, இளைஞர்களுக்காக தீட்டப்பட்ட திட்டம். ஒவ்வொரு பகுதியிலும் இளைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். மர்க்கஸாக இளைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? திட்டங்கள் மட்டும்தான் மேலே தீட்ட முடியும். அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு போக வேண்டியவர்கள் மாவட்டம் கிளை நிர்வாகிகள். அது யார் செய்யணும்? பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்யணும். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு குடிமக்களுடைய பொறுப்பை கொடுத்திருக்க, வழங்கி இருக்க, அவன் அவர்களுடைய நலனை பாதுகாக்க தவறினால் அவன் சுவனத்துடைய வாடையை கூட பெறமாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு பொறுப்பை தந்திருக்காங்க. ஒரு சமூகத்துடைய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. நம்ம நினைச்சா we are able to make a positive influence on the community. அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை, ஒரு இம்பேக்டை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு கிளை நிர்வாகிக்க முடியும். நீங்க இருக்கிற பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு அல்ல. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் முடியுங்க. உங்களால நீங்க நினைச்சா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை உருவாக்க முடியும். நீங்க பலரும் 3, 3 அடுக்கு மாடி கட்டிடங்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நாடி உங்களுடைய பள்ளிவாசல்களில் வாரம் 500, 1000, 2000, 3000 மக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உங்களை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை நீங்க ஏற்படுத்தலைன்னு சொன்னா யாருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போறீங்க? உங்களை தேடி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்மளால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியலன்னு சொன்னா அப்ப அது நம்முடைய வீக்னஸ் தானா இல்லையா? மாநிலம் வகுத்து தரக்கூடிய திட்டங்களை மாவட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மாவட்டம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய அடிப்படையில் கிளைகள் நடக்கணும். பல நேரங்களையும் உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்குது. மாநிலம் திட்டம் போட்டு தந்தா இதெல்லாம் முடியாதுங்க, இப்ப முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். மாவட்டம் சொன்னா நீங்க அங்க உட்கார்ந்துட்டு சொல்லிடுவீங்க, நாங்க தானே செய்யணும். இப்படி இருந்தால் எப்படி நம்மால் பணி செய்ய முடியும்? பல நேரங்கள் சொன்ன மாதிரி ஜமாத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை மேலாண்மை செய்வதற்கு படியுங்க. அது ஒரு வகுப்பாக ஏற்பாடு செய்யுங்க. நேர மேலாண்மைங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய நேர மேலாண்மை இருக்குது.
நேர மேலாண்மை ஒரு வகுப்பாக ஏற்பாடு செய்யுங்க. நேரத்தை எவ்வாறு மேலாண்மை செய்துன்னு படியுங்க. ஒரு ஒரு சாதாரண சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தை சமூக ஊடகங்கள் செலவழிக்கிறாங்கிறது இன்னைக்குள்ள ஆய்வு அறிக்கைகள். நேரத்தை நாம் சரியாக மேலாண்மை செய்யாததனுடைய பலவீனத்தை இன்னைக்கு நாம் கண்டுகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய உழைப்பை ஒருங்கிணைப்பது எப்படிங்கிறத பாருங்க. ஜமாத்தில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாங்க, என்னை பொருளாளராக தேர்வு செய்திருக்கிறாங்க. எனக்கு ஆனா ஊனா தெரியாது கணக்கு எழுதுறதை பற்றி. நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நிர்வாகத்தில் போய் எனக்கு பொருளாளர் பொறுப்பு வேண்டாம், வேற ஒரு பொறுப்பை தாங்க, இந்த பொறுப்பை தாங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் சரி. செய்ய முடியாத பொறுப்புகளை சுமக்கிறீங்கன்னா அதை மாற்றிருங்க. உடனே செய்ய முடியக்கூடிய பொறுப்புகளாக இருந்தால் அதுக்கு நேரத்தை கண்டுபிடிச்சு செய்யுங்க. அல்லாஹ்கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நாளைக்கே நீங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் செயல்படணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மேக்சிமம் இம்பேக்டை இந்த ஜமாத்தில் நீங்கள் தரணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். நாளைக்கே போயிட்டு ராஜினாமா சொல்லி, அவர் பழைய பொதுச் செயலாளர் வந்திருந்தார், அவர் சொன்னார் முடியலைன்னா போயிருங்க, அப்படியெல்லாம் யார்டையும் சொல்லலை. எது முடியுமோ அதை செய்யுங்க. முடியாத வேலைகளை முடிகிறவங்களுக்கு கொடுங்க. எது முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் செய்வன திருந்த செய். உங்களுடைய முயற்சியில் குறைவு இருக்கக்கூடாது. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. அது எந்த நபியும் கவலைப்பட்டதில்லை. நூஹ் நபியுடைய ரிசல்ட்டை பார்த்தோன்னா, அவருக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தோன்னா என்ன ரிப்போர்ட் கொடுப்போம்? பெரிய ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் நூஹ் நபியுடைய முயற்சிக்கு ஒரு மார்க் கொடுத்தோன்னா 100க்கு 1 மார்க் குறைக்க முடியுமா? அந்த வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சி தான் முக்கியம். முயற்சியை கொடுங்க. ரிசல்ட்டு ரப்புல் ஆலமீன் கையில் இருக்குது. நாளைக்கு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்னால் ஆன முயற்சி செய்தேன். எனக்கு பல பொறுப்புகள் இருந்தது. குடும்பத்துடைய பல்வேறு பொறுப்புகளை சுமந்தேன். எனக்கு தரப்பட்ட பொறுப்பில் என்னால் ஆன அளவிற்கு நான் நீதம் காட்டினேன் யா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியுமாங்கிறத உறுதிப்படுத்திக்கொள்ளுங்க. அதற்கு ஏற்றவர்களாக, அதற்கு தகுதியானவர்களாக வாருங்க. ஒரு ஜமாத்துடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இணைந்து பயணித்தால் நம்மால் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக எளிதாக பயணித்து போக முடியும். இன்னைக்கு பேசின இந்த வகுப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஒரு நாள் முழுவதும் நடத்த வேண்டிய செய்திகள் கொண்ட வகுப்பு. ரொம்ப சுருக்கமாக மேலோட்டமாக ஒரு சில செய்திகளை மட்டும்தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லா செய்திகளும் நல்ல நோக்கத்தோடு சொல்லப்பட்ட செய்திகள். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இடித்த மாதிரி குத்துன மாதிரி இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. நோக்கம் என்னன்னா, ஜமாத் ஆரோக்கியமாக பயணிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எல்லா பகுதிகளுடையவும், தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுடைய கண்ணும் எங்கே இருந்தது? கோயம்புத்தூர் நோக்கி தான் இருக்கும். கோயம்புத்தூர் மக்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு இருக்கும். இன்னைக்கு அந்த பார்வை கொஞ்சம் மங்குது. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. கோயம்புத்தூர் ஜமாத்திற்கு முன்மாதிரியான மாவட்டம். அது முன்மாதிரியாகவே திகழ வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய சகோதரத்தை ரப்புல் ஆலமீன் அதிகரிப்பானாக, இன்னும் பலப்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.